திருப்பத்தூரில் உள்ள டொமினிக் சாவியோ மேல்நிலைப் பள்ளியில் நேற்று முன்தினம் சடலமாக மீட்கப்பட்ட மாணவரின் உடலை 2 நாட்கள் போராட்டத்திற்கு பின் குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், சிறுவனை உடலை பெற்றுக்கொண்ட பெற்றோர் தரப்பில் என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது? லாவண்யா, திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளை அடுத்த கொத்தூர் பகுதியை சேர்ந்தவர் சின்னத்தம்பி. இவரது மகன் முகிலன். இவர் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய அரசு தனியார் நிதியுதவி பெறும் பள்ளியில் அங்கு இருக்கக்கூடிய விடுதியில் தங்கி படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி மாணவன் மாயமானதாக பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டன. புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் மோப்பநாய் உதவியுடன் பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய மூடப்பட்ட கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டது. இந்த நிலையில் பெற்றோர்கள் தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று தற்பொழுது காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு பிறகு உடலை பெற்றுக் கொள்வதாக பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சம்மதம் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் இன்று காவல்துறை பாதுகாப்புடன் அந்த முகிலினுடைய உடலை பெற்றோர்கள் பெற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் தற்பொழுது உடலானது அவருடைய சொந்த ஊரான கொத்தூர் பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்து முழுமையான விசாரணை செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நாங்கள் இது போன்ற போராட்டத்தில் மேலும் ஈடுபட போறதுக்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் பெற்றோர் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விசாரணைக்கு பிறகு மாணவன் எவ்வாறு உயிரிழந்தார், அதற்கான காரணம் என்ன என்பது தெரிய வரும். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன்.